ஹாய். பயோகெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனை சொல்லலாம். ஏன் பண்ணோம்னா, மத்த சாப்டர் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், லிபிட் மெட்டபாலிசம் எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து பொருள் எப்படி மெட்டபாலிசம் ஆகுது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஆனா இந்த சாப்டர் தான் அந்த பொருள்ல இருந்து எப்படி எனர்ஜி, அதாவது ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர். ஸோ அந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனோட பேசிக் டெஃபினிஷன் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆக்சிடேஷன்ங்கிறது நத்திங் பட் இட்ஸ் அ சிம்பிள் ப்ராசஸ், இட்ஸ் அ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான் ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுனாலோ அதே சேம் டைம் பேரலா வந்து ரிடக்ஷனையும் தெரியும். ஏன் பண்ணோம்னா ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குதுன்னா அதே எலக்ட்ரான் வந்து இங்க காணாமையே போயிடும். இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அதை கெயின் பண்ணிக்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரலா வந்து என்ன நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். ஸோ அதனாலேயே இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சிடோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திருப்போம், ரிடாக்ஸ் டைட்ரேஷன் பார்த்திருப்போம். ஸோ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிறதுனால அதுக்கு பேர் ரிடாக்ஸ் டைட்ரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுல வந்து நமக்கு ஆக்சிடேஷன்னா இட்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். பட் அதே நேரத்துல இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போகும் அப்படின்னா இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிடும். ஸோ அதனால வந்து என்ன, இது ஆக்சிடோ ரிடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பெரசையான் பெரிக்கியான் கன்வர்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கும் ரிடக்ஷன் ஆகிறதுக்கும் வெவ்வேறு ஸ்டேட்ல இது என்ன பண்ணும், அயன் வந்து அயன்ங்கிறது ஒரு மாலிகூல். அது வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது ரிடக்ஷன் ஆகும்போது அதோட நேச்சர் வந்து என்ன ஆகும், மாறும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு சப்ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து இட்ஸ் அக்செப்டட் பை சம் அக்செப்டார். ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிறதுனால இது வந்து ஒரு கப்புள்டு ப்ராசஸ் சொல்லலாம். அதனாலதான் வந்து என்ன பேர் அப்படின்னா ஆக்சிடோ ரிடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இதை காமனா சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம உடம்புக்குள்ள நடந்துச்சுன்னா, பயாலஜிக்கல் சிஸ்டத்துக்குள்ள நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவோம், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிடேஷன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் NaDH வந்து ஆக்சிடேஸ் ஆகி NaD என்ன மாறும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைமல்டேனியஸ் இதுல இருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. NaDH வந்து ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது, எலக்ட்ரான் லாஸ் ஆகி NaDவா ஆக்சிடைஸ் ஆகுது. அதே நேரத்துல இந்த லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா FMN வந்து என்ன பண்ணுது, கெயின் பண்ணி FMnH2வா என்ன ஆகுது, மாறுது. ஸோ ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும், இன்னொரு இடத்துல ரிடக்ஷன் நடக்கும். இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ரிடாக்ஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பொருள் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொரு பொருள் வந்து என்ன ஆகும், ரிடக்ஷன் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பேர், ரிடாக்ஸ் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொரு காம்பவுண்டுமே அந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோ இல்லை கெயின் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோ என்ன ஆகும், மாறும். ஸோ இட்ஸ் அ டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளும் கெயின் பண்றதுக்கும் லூஸ் பண்றதுக்குமான டெண்டன்சி வந்து டிஃபர் ஆகும் பேஸ்ட் அப்பான் தி காம்பவுண்ட். ஸோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்லைட்ல வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொரு இடத்துல வந்து கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபெரஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ பெரசையான் வந்து ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் இட்ஸ் கோயிங் டு ரெடியூஸ் தி எலக்ட்ரான், ஒன்ஸ் இட்ஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி ஃபெரிக் ஃபார்ம். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லாஸ் பண்ணுது. அதே நேரத்துல இதே ஃபெரிக் வந்து எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும், இட்ஸ் கோயிங் டு கெயின் பண்ணுச்சுன்னா இட்ஸ் ஒன்ஸ் அகைன் இட்ஸ் ரிடக்ஷன் ரெடியூஸ்ட் இன்டு பெரசையானா மாறும். ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டாவது பார்த்த எக்ஸாம்பிள் NaDHல இருந்து DHல இருந்து NaDH மாறுது, பேரலா FMN வந்து FMnH2 மாறுறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்க பாருங்க NaDH வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஆக்சிடைஸ், இட்ஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி NaDH மாறிடுச்சு. ஸோ அதே நேரத்துல இந்த லூஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து FMnH என்ன பண்ணுது, கெயின் பண்ணி இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி FMnH2வா மாறுது. ஸோ இதுதான் என்னது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பயாலஜி ஆக்சிடேஷனுக்கான
ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே.